எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்ல? குடும்பத்துல கணவன் மனைவியை பிரிந்து, செய்கிற தொழில்ல ஆசீர்வாதம் இல்லாதபடி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாதபடி, இன்னைக்கு பிள்ளைகளை கட்டி, இன்னைக்கு குடும்பத்துல சமாதானத்தை சீர்குலைத்து, இன்னைக்கு குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் ஏன் வருது தெரியுமா? இன்னைக்கு இந்த வார்த்தைகளை தவறாம கவனிங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறி. தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை அறிஞ்சு உண்மையா வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேவனை அறிஞ்சு பல வருஷமாகி ஏன் இன்னைக்கு பணத்தை வட்டிக்கு கொடுத்து, இன்னைக்கு வட்டி கட்ட முடியாதபடி, இன்னைக்கு பொருட்கள் இஎம்ஐல எடுத்து இன்னைக்கு குடும்பத்துல ஒரு சமாதானம் பார்க்க முடியாதபடி இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறீங்க. ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்காக கொடுக்கிறவர்கள், ஒவ்வொரு பிரேயர் எங்க நடந்தாலும் மிஸ் பண்ணாம ஓடுறவர்கள். ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில அற்புதம் இல்ல? நான் இன்னைக்கு சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னைக்கு உங்க வழிகளை கர்த்தரிடத்துல சீர்படுத்த விரும்புறீங்களோ, என்னைக்கு உங்களை கர்த்தரிடத்துல முழு மனதோட ஒப்பு கொடுக்குறீங்களோ, முழு மனதோடனா அந்த நேரத்துல தலையை ஒப்பு கொடுத்து போறது அல்ல, உங்க வழிகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்னாடி சீர்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் உங்களை வேறு பிரிச்சது உண்மைதான். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோட உங்களை அழைத்து கொண்டு வந்தது உண்மைதான். உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க இன்னைக்கு ஏசப்பாட்ட எப்படி இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஏசப்பா உண்மையிலேயே எப்படி இருக்கிறாரு? உண்மையில நீங்க அவருக்கு உகந்த பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவர் உண்மையிலேயே உங்களுக்குள்ள வாசம் செய்யறாரா? அதுதான் இங்க கேள்விக்குறி. எடுத்து வாசிங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. நீர் அவர்களை நாட்டினீர், நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். கவனிங்க, கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும், நல்லா இந்த 2 லைனை கவனிங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும், அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கும், அவர்கள் உள்ளான இருதயத்துக்கோ தூரமா இருக்கிறீர். நீங்க தான் அவங்க சொந்த குடும்பத்திலிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்தீங்க. நீங்க தான் அற்புத அடையாளங்கள் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து, அவர்களும் ஆரம்ப நாட்கள் அற்புதமா இருந்து தேறி போனார்கள். எப்படின்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். வசனம் அவர்களுக்கு தெரியும், வார்த்தை தெரியும், சபைக்கு போறார்கள், வீட்டுல ஜெபம் பண்றார்கள், அந்நிய பாஷைகள்ல பேசுகிறார்கள், அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்குது, கனியும் கொடுக்கிறார்கள். அப்படின்னா ஊழியமும் நடக்குது, வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் வர்ற மாதிரி கனியும் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாய்க்கு சமீபமும் உள்ளான இருதயத்துக்கு தூரம். இன்னைக்கு கர்த்தர் விரும்புறது உங்க முழு இருதயத்தோடு, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் கேள்விக்குறி. வீடு வேணும், வீடு கொடுக்கிறாரு. ஊழியர் செய்யணும், ஊழியத்துக்கான சபையும் கொடுக்கிறாரு. அது போல நீங்க எது கேட்டாலும் எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா உங்க இருதயத்துல அவரை விட்டு இன்னைக்கு பொருளாசை நிறைஞ்சிருக்கு, உலக ஆசை பாசங்கள் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாவமான வழிகளுக்கு உங்க இருதயம் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா வாயில சொல்றீங்க, இயேசு எங்களை நடத்துறார் பிரதர், இயேசு எங்களை நடத்துறார் சிஸ்டர். சாட்சி சபையில கேட்டா பல மணி நேரம் சொல்லிடுவீங்க. இன்னைக்கு இயேசுவை குறிச்சு சுவிசேஷம் எல்லாமே ஓகே. உங்க இருதயத்துல உண்மையாய் கர்த்தருக்கான இடம் இருக்கா? தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? இது யாரெல்லாம் இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல பாக்குறீங்களா, உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு. இதனாலதான் போராட்டம். ஞாயிற்றுக்கிழமையான அங்க சர்ச்சில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா துதிக்கிறீங்க, பிரைஸ் பண்றீங்க, அந்நிய பாஷை எல்லாம். வீட்டுக்கு வந்தா வட்டிக்கு கொடுக்குறீங்க, வட்டிக்கு வாங்குறீங்க. நல்லா உழைக்கிறீங்க, மாசமான கணவன் உழைக்கிறாரு, வெளி தேசத்துல நல்லா உழைக்கிறீங்க. ஆனா மாச முடிவுல கையில பணம் இல்லை. ஏன்? இருதயம் கர்த்தரோட இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்ல. வயசாகி கூட திருமணங்கள் தடைபடுது. இன்னைக்கு சொத்து பத்து உலக ரீதியா இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் தேவனை அறிந்து அநேக வருடமான ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட நல்ல பொருட்கள் எல்லாம் இருக்கு, ஆனா சமாதானம் இல்ல, கற்பத்தின் கனி இல்ல. ஏன்னா கர்த்தருக்கு உங்க இருதயம் தூரமா இருக்கு. அதனால மருத்துவமனைக்கு பணங்கள் போகுது. இன்னைக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிவீர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்ப்பார். அதனாலதான் நல்லா கவனிங்க. நீங்க வெளியில யாருக்கு வேணாலும் நீங்க என்ன செஞ்சிடலாம், ஒரு சாயம் பூசிடலாம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவள் என்று. ஆனா உள்ளான இருதயத்துல கர்த்தருக்கு எந்த சாயம் பூச முடியாது. ஏன்னா அவர் உன் இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி பொய்க்கு பேருக்கு கிறிஸ்தவர்களா இருந்து தேவனை துக்கப்படுத்தி இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களை ஒப்புக்கொடுங்க.
கர்த்தர் மன்னிக்கிறவர். இனிமேல் உங்க வாழ்க்கையில எந்த பாவம் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுத்து நான் உண்மையா உமக்காக வாழ வர்றேன்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்கள் தான் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவர்களோட தான் கர்த்தர் பேசுவாரு ரகசியத்தை, அவர்களோட தான் தேவன் சம்பாசிப்பாரு. பாருங்க, ஏனோக்கு கர்த்தரோட இருந்து சஞ்சரிச்சு காணாம போனாரு. இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எவ்வளவோ பேர் பவுல் உலகத்தை வெறுத்து ஆவிக்குரிய மண்டலத்துல வந்ததாலதான் எல்லாத்தையும் குப்பை என்று சொல்றாரு. அப்படி யாராவது நீங்க சொல்ல முடியுமா? ஒரு பக்கத்துல வீடு, ஒரு பக்கத்துல தன்னுடைய பிள்ளைகள், சொத்து சுகம். இன்னைக்கு ஒரு தேசத்துல இருந்தா கூட அந்த தேசத்தை விட்டு வர முடியல. லோத்தினுடைய மனைவி போல சோதங்குமாரால கர்த்தர் கிருபை பாராட்டி கூட்டு வர்றாரு. வா அப்படின்றாரு. அவர் சொல்றா, இவ்வளவு நாள் நான் இங்க இருந்துட்டேனே, எப்படி திடீர்னு என்ன போ சொல்றீங்க? அதனாலே உப்பு தூணாயிட்டாங்க. இது காலம், கடைசி காலம். நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். அதனால அன்னைக்கு வரும்பொழுது புசிச்சு குடிச்சு பெண் கொடுத்து பெண் எடுத்து எப்படி இருந்தாங்களோ அன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு. ஆவிக்குரிய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவாரு. சங்கீதம் 127:1 நினைக்கிறாங்க சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதே எரேமியா 11:3 என்ன சொல்லுது படிங்க. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தை யாரெல்லாம் யூடியூப்ல கேக்குறீங்களோ, இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல யாரெல்லாம் கேக்குறீங்களோ, எந்த இடத்துல எந்த முடக்கத்துல இருந்து கேக்குறீங்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை கேட்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அதனால உங்க வாய்க்கு அவர் சமீபமா இல்ல. பாருங்க, இருதயத்துக்கு உள்ள இருக்கணும். வாயில ஆண்டவரை துதிச்ச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. துன்மார்க்கம் கூட ஒரு அற்புதம் நடந்தா இயேசுவேன்னு சொல்லுவான். ஆனா தேவனால வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தேவனால நடத்தப்படுற ஜனம், உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேர திறக்கப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எசப்பா இதுவரைக்கும் நான் உங்களை வாயால துதிச்சிருக்கலாம், வாயால நேசிச்சிருக்கலாம், வாயால நான் அன்பு செலுத்திருக்கலாம். என் இருதயம் இச்சைகள்ல, பண ஆசையில, பொருள் ஆசையில, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்களை சிக்கியிருக்கலாம். இல்லப்பா, இனிமேல் என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி நீங்க தாழ்மையோடு பாருங்க, பயத்தோடு யாரெல்லாம் முழங்கால் படி போட்டு இருக்கிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா எந்த தேசத்துல இருந்து, எந்த பட்டணத்துல இருந்து, எந்த கிராமத்துல இருந்து இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை பயபக்தியோட கேட்டு அப்பா தங்களுடைய வாழ்க்கையை உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. அப்பா அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்க. அப்பா நீங்க பலகணிகளை திறந்து அந்த பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. நன்மையும் கிருபையும் அப்பா தொடர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் என்றது போல இதுவரைக்கும் உலகத்துல வாழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவைக்கு வந்திருக்கலாம். இனிமேல் அவர்கள் அப்பா நீங்க தான் சொல்லி தங்களுடைய இருதய கதவுகளை திறந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பா அர்ப்பண நீசனமாகி அப்பா உங்களுடைய வேலைக்காரனாகிய நான் அப்பா இவர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. இவர்கள் சாட்சி சொல்ல போறதுக்காய் நன்றி, இனிமேல் ஓங்கி படர போறதுக்காய் நன்றி, உமக்காக உண்மையாய் கனி கொடுக்க போற அப்பா தயவுக்காய் நன்றி. அப்பா குடும்பம் முழுவதையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேல தெளிக்கிறேன். நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. சோர்வுகளை உடைங்க, பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து அப்பா குடும்பம் முழுவதும் உங்களுடைய ஆளுமைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து பாருங்க. இந்த வார்த்தையின் மூலமா நீங்க தொடப்பட்டிருந்தா அதை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ள விரும்பினா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாய்ஸ்ல போடுங்க. ஏன்னா உங்க எல்லா காலையும் எங்களால என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. கூடிய சீக்கிரத்துல உங்க காலுகளுக்கு நாங்க என்ன செய்வோம், பதிலளிப்போம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையை தவறாம பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.